ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் டு வி மேக் இட் பாசிபிள். வி மேக் இட் பாசிபிள் என்ன பார்க்க போறீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் தமிழில் செய்வது எப்படி பார்க்க போறோம். சால்ட்டா கொஞ்சம், ஓட்டையில் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், நெய் கொஞ்சம் ஊற்றுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. அடுத்தது வெங்காயம் போடுறோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், தேங்காய் விட்டு அந்த மாதிரி தான் நறுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரை எலுமிச்சை பழம் கொஞ்சம் விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். கொஞ்சம் உப்பு போடுறாங்க. உப்பு போட்டுக்கிடுவோம். ஆமாம், வெங்காயத்துக்கு கிரேவி வச்சுருக்கோங்க. அது விசில் வந்துட்டு இருக்குங்க. தேங்காய் தோப்புக்கு கிரேவி, சாம்பார் எல்லாம் வச்சுருக்கோம். தக்காளி போடுறோங்க. நறுக்கி தக்காளி. ஆமாம், பச்சை மிளகாய் 5 மிளகாய். ஏமா அதுவே காணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மல்லியும் புதினா போடுறோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. நாங்கள் அளவு தண்ணி ஊற்ற போறோங்க. தேங்காய் பால் தண்ணி. கூட ஒரு 2 செம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா, தேங்காய் பால் சொல்லுங்க. இது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 4 2 நாள் அரிசிக்கு 4 நாள் தண்ணிங்க போட போறோம் நாங்க எண்ணெயில. ஆமா, விரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் கடையில தர மாதிரி கிறிஸ்பியா. ஆமா, மசாலா உள்ளலாம் போய் நல்லா சோறு பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அரிசி போடலாம். இந்த மாதிரி நுர வந்துட்டு இருக்கும்போது அரிசியை போட்டுருங்க. மூடி வைக்கிறோங்க. அரிசி போட்டு மூடி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் திறந்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா ஒட்டாம வருங்க. ஒண்ணு கூட ஒட்டாதுங்க. ஸ்பெஷல் மரநாத்து, தேங்காய் சோறு, சில்லி, மீன், சாம்பார், கிரேவி எல்லாமே வச்சுருக்கோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். 2 கிலோவுக்கு 1.5 கிலோ. ஒரு பழமும் 1/2 பழம், 1.5 பழங்க. அப்போ ஒரு பழம் புரிஞ்சு விட்டேன். இப்போ 1/2 பழம் புளியிடும். அதான் சோறு நல்லா விரப்ப வரும். அந்த நைட்டுக்கு இருந்தாலும் சீக்கிரம் கெடாது. ஒரு 11 மணி வரைக்கும் வச்சுக்கலாம் நைட்டு, தேங்காய் சோறுனால. நெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். வாங்க தமிழ் போட போறேங்க. ரெடி. 10 நிமிஷம் கழிச்சு திறப்போங்க. தமிழ போட போறோம். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா சோறு ரெடி. சில்லியும் பாதி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் ரெடி ஆக வேண்டியது இருக்கு. கிரேவி இதெல்லாம் காட்டவா? மீன் அப்படி இந்த பக்கம் பொரிச்சுக்கிட்டு சில்லி பொரிச்சு முடிச்சாச்சு. மீன் பொரிக்கிறோங்க.
சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்து பரிமாறி எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட. தேங்காய் சோறு ரெடி. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு 2வது நாள்னால எங்க வீட்டுல தேங்காய் சோறு, இது வந்து சாம்பார், தால்ச்சா, இது வந்து வெள்ளாட மீன் சில்லி, இது கிரேவி, ஸ்வீட்டு. மருமகெல்லாம் வந்திருக்கிறதால ஸ்பெஷலாக வச்சிருக்கோம். பேரன் வந்திருக்காங்க, அதனால எல்லாரும் சாப்பிட வாங்க. Okay guys, until then, bye from you.